ஒன்றாலே முன்னேறும் மக்கள் கூட்டமே. போராட்டம் இல்லாமல் வராது மண்ணில் மாற்றமே. போராட்டம் ஒன்றாலே உண்டானதிங்கு யாவுமே. போராட்டம் செய்யாமல் போகாது வந்த சோகமே. ஆதினாலில் யாரும் ஏழை இல்லை, யாரும் வர்க்கம் மோசமே. கொடியேந்தும் கைகள் கூட்டு சேர்ந்து நிற்க ஏதும் இல்லை வாட்டமே. கோழை போல வாழ்ந்து ஆவதென்ன வேண்டும், வேண்டுமே வீரமே. புலி போல நாமும் பாய வந்த பின்பு ஓடும் அந்த கூட்டமே. மாறாமல் மண் மீது ஒன்றேனும் இல்லை பாரடா. போராட எண்ணாமல் மண்ணாவதென்ன கூறடா. வாழாமல் தன்னாலே செத்தோரும் இங்கு நூறடா. போராடி வெல்லாமல் போனாலும் வெற்றி நானடா. உரிமை குரலாய் உலகின் அழுக்கை வெல்போ. அடிமை விளங்கும் இனியே உடனே சிவப்போ. பொதுவே உடைமை என நாம் புரிந்தே நடப்போ. தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த போராட்டம் தொடர்ந்து வலுவாக சென்று கொண்டிருப்பது பின்னணியில் அனைத்து தரப்பும் பல்வேறு வகையில் விவாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு போராட்டத்தினுடைய விளைவு அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நாம் ஒரு வகையில் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாகவே இன்னொரு பக்கத்தில் பல்வேறு கோணங்களில் இந்தியாவினுடைய தொழில் வல்லுநர்கள், அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த மக்களுக்கு குறித்து எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகள், இவங்க எல்லாருமே சாம்சங் போராட்டத்தினுடைய விளைவுகள், அதனுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக மிக நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று இந்திய அரசாங்கத்திற்கும் சாம்சங் நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடித்துரைக்கக்கூடிய வகையில் இன்றைய பல செய்திகள், கட்டுரைகள் ஆங்கில நாளிதழ்களில் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை அநேகமாக நீங்கள் பார்த்திருக்க முடியும். நேற்றைய தினம் நான் பேச்சுவார்த்தைக்காக சென்றபோது பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை நிர்பந்தப்படுத்தியது நான் நேற்று குறிப்பிட்டதைப் போல நிர்வாகம்தான். பேசுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நாமும் எப்போது போல் சென்றோம். தொழிலாளர்களுடைய செக்ரட்டரி, லேபர் செக்ரட்டரி தலைமைச் செயலகத்தில் நேற்று 12:30 மணிக்கு நமக்கு நேரம் ஒதுக்கியிருந்தார். நம்முடைய பேச்சுவார்த்தை குழு, நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் 7 பேர் உள்ளிட்ட ஒரு நானும் ஏஎஸ் அவர்களும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்தோம். அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு எப்போதும் கையாளுகிற ஒரு புதிய அணுகுமுறையை தான் இப்போதும் கையாண்டார்கள். முதலில் உங்கள் தரப்பில் என்ன சொல்லுவது என்கிற ஒரு விவரத்தை கேட்டார்கள். நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதனை வேலைநிறுத்தம் முடிப்பதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் 1, 2, 3, 4 என்கிற முறையில் சாம்சங் தொழிலாளர் கோரிக்கைகள் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் எழுத்துப்பூர்வமான பதிலை தெரிவிக்க 1947ஆம் ஆண்டு தொழிற்சங்க சட்டத்தின் முடிவின் அடிப்படையில் நன்முறை வைக்குவதற்கு நிர்வாகம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கையை முன்வைத்தோம். இரண்டாவதாக, தொழிற்சாலை கொடுக்கக்கூடிய சில போட்டி அமைப்புகளை முயற்சிக்கிற பணியில் எதிர்காலத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் அது சட்டம் சொல்லுகிற வழியின் அடிப்படையில் அந்த அறிவுரை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மூன்றாவது, வேலைத்திற்கு நாம் திரும்ப பெறும் பட்சத்தில் ஏற்கனவே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அடிஷனல் ஜட்ஜ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அட்வைஸ் அடிப்படையில், டைரக்ஷன் அடிப்படையில் உட்பட எந்த ஒரு பரிவார நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பது நாம் முன்வைத்திருக்கிற மிக முக்கியமான கோரிக்கை.
இந்த கோரிக்கைகள் எதையுமே தொழிலாளர் பணி நிராகரிக்கவில்லை. இதை முழுவதும் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு 10 நிமிடம் வெளியேறிகள் அவர்களோடு பேசிட்டு உங்களோட நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களோடு என்று சொன்னது சாம்சங் நிர்வாகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம சில கேள்விகளை கேட்டோம். தொழிற்சங்கம் பதிவு செய்வது சம்பந்தமாக ஏன் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து காலம் கழித்துக் கொண்டிருக்கிறது? இதற்கு நேரடியான ஒரு பதில் தேவை. தொடர்ந்து பல தொழிற்சங்கங்களை பதிவு செய்த தொழிற்சங்க பதிவாளர் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்வதற்கு எனக்கு 85 நாட்கள் கடந்த பிறகும் கூட எந்த காரணத்திற்காக இந்த பதிவு தடைபட்டு இருக்கிறது என்று அவரிடம் கேட்டபோது ஒரு நேர்மையான அரசாங்கம், நேர்மையான IAS, நேர்மையான பதில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்களுடைய பதில் நேர்மையாக இல்லை. நாம் பேசுகிற போது நம்மோடு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார், தொழிற்சங்க பதிவாளர் இருந்தார், துணை ஆணையர் இருந்தார். எனவே பின்னால் அவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருந்தார். தொழிற்சங்க பதிவு தானே, இதோ அவர்தான் செய்ய வேண்டும் என்று அவர் பார்த்து கை நீட்டினார். அவர்தான் என்றால் யார்? அவர் தனி மனிதரா? லேபர் டிபார்ட்மெண்ட், தொழிலாளர் துறையினுடைய ஒரு அங்கம். தொழிற்சங்கத்தை பதிவு செய்வது தொழிலாளர் துறையினுடைய ஒரு பணி. அவர் பார்த்துக் கொள்வார். நாங்கள் குறிச்சி 85 நாள் அது சார், நீங்க ஏன் பண்றீங்க, அது காரணம் சொல்லுங்கன்னா ஏன் அது நடக்கும். பின்னாடி எந்த பதிலும் சொல்றாங்க. அதன் பிறகு நாங்கள் சொல்றோம், நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியிருக்க வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு முன்பாகவே எச்சரித்தோம். நீங்க அப்படிப்பட்ட வேலைகளை உருவாக்க கூடாது என்று சொன்னோம். காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இதுவரையும் காலதாமதம் செய்வது என்பது உங்களுடைய அறைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சென்றால் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்ன என்று அப்படியே போட வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வரும் பட்சத்தில் தொழிற்சங்கத்தை ஏன் பதிவு செய்யவில்லை என்ற கேள்விக்கு நாங்கள் தொழிலாளர் துறையும் அரசியல் தான் எதிரியாக போட முடியும். நீங்கள் அந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த உயர் நீதிமன்றத்தை வழக்கை பதிவு செய்துவிட்டோம். அநேகமாக 7 தினம் வழக்கு நீதிமன்றம் எடுத்துக் கொள்கிற வரிசை பட்டியலில் என்னாக அறிவிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இது 1 மணிக்கு உள்ள அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கீங்க. சரிதான் கேட்டோம், பதில் இல்லை. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுடைய உரிமை எவ்வளவு கேவலப்படுத்தப்படுகிறது என்பதற்கு இதே ஒரு சான்றிதழே முடியாது. நமக்கும் சமஸ்கிருதம் நடந்த ஒரு சண்டை என்பது சாம்சங் நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கு தொழிற்சங்க அமைத்துக் கொள்வது, அதை தொழிற்சங்கத்தோடு பேசுவது என்கிற பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு உரிமையை அவ்வளவு சீக்கிரமாக அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கான போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு அரசாங்கம் தொழிலாளர்களுக்கான உரிமையை, தொழிற்சங்கத்திற்கான உரிமையை அவர் சட்டப்படி கொடுத்திருக்கிற ஆணையத்தின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவை முடியாது என்று சொன்னால் நாங்கள் அரசியல் காலத்தில் கேட்க யார் பண்றீங்க? எத்தனை நாளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா பத்திரிகைகளும் எழுதுகிறார்கள். இந்த வேலைத்தன் பரவது என்பது இந்தியாவுடைய கனவு. நாங்கள் தொழிலாட்சியின் உலகத்தின் முதலில் நடப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதே மோடி அரசாங்கத்தை பார்த்து அந்த கட்சியை சொல்கிறார். உங்கள் கனவு சாம்சங் போராட்டம் தொடர்ந்தால் தகர்ந்துவிடும் என்று அந்த பத்திரிகை மோடியை எச்சரித்தார். தமிழ்நாடு எலக்ட்ரானிக் உற்பத்தியில் கடந்த ஏப்ரல் மாதம் டேட்டா இங்க இருக்கக்கூடிய பாஸ்கான், சாமினா, கிருஷ்ணானிக், சாம்சங், இதில் இருக்கக்கூடிய இது போன்ற நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் முழுவதுமே 34% ஓவரால் இந்தியாவுடைய பொருள் உற்பத்தியில் எலக்ட்ரானிக் இதில் அதிகமான உற்பத்தியை செய்திருப்பது பாஸ்கான். இந்தியாவில் 3வது இடத்தில் இருந்த மாநிலம் முதல் மாநிலமாக மாறியிருப்பதை பெருமையாக பற்றிக் கொண்டது, மாற்றத்திக் கொண்டது தமிழ்நாடு அரசாங்கம். இந்த பெருமைக்கு யார் காரணம்? பாஸ்கான் முதலாளியா, சாம்சங் முதலாளியா, எலக்ட்ரானிக் முதலாளியா? இல்லை, அந்த ஆணைகளுக்குள்ளே இப்போது இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளிகள் தான் இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக மாறியதற்கு காரணம்
இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல. தமிழக அரசு முறை வேண்டாமா? உங்கள் ஆட்சியின் மணிமலர்ச்சியில் ஒரு மையமாக செலுத்தக்கூடிய இந்த தொழிலாளிகளுடைய உழைப்பு, அந்த உழைப்பால் கிடைத்திருக்கிற மரியாதை. ஆனால் அதற்கு மாறாக ஏதோ உலகம் தமிழ்நாடு உயர்கிறது என்று இங்கு சொல்லுகிற போது ஒரு ஆணையில் தொடங்கியிருக்கிறது இந்த போராட்டம் உங்களுடைய கனவை அது பின்னோக்கி இழுத்துவிடும் என்று இந்திய அரசாங்கத்தை எச்சரிக்கும் என்று சொன்னால் இன்னும் பல ஆணைகள் தேவை. இப்படி போகாமல் இருப்பதற்கு உங்களிடம் நாங்கள் கவனமாக கேட்டுக்கொள்வோம். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர தலையிடுங்கள். எதுக்கு 16 ஸ்ட்ரைக்கு? 16 ஸ்ட்ரைக் யார் காரணம்? பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஏறுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 1.4 ஓவரால் இந்த பகுதியுடைய சம்பளத்திலே அதிகமான சம்பளத்தை கொடுத்திருப்பதாக நேற்று ஒரு பத்திரிகை செய்தியை கொடுத்திருக்காங்க. சாப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் எதிர கேட்டாங்க, நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. நிறைய சம்பளம் கொடுக்குற இடத்துல யாராவது வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவானா? நீங்க யோசிக்க வேணாவா? சரி, நிறைய சம்பளத்துக்கு எதை வந்து எதை அதிகம் கேட்டாங்க. இன்னைக்கு வந்து எந்த விதமான விவரமும் கிடையாது ஸ்டேட்மெண்ட்ல. அவருடைய உற்பத்தியை பற்றியும் லாபத்தை பற்றியும் வெளிப்படையாக சாம்சங் நிறுவனம் விவாதிக்க வருமானால் எவ்வளவு என்று நான் விவாதிக்க தயார். நீ ஓப்பன் எல்லா டாக்குமெண்ட் வெளியிடு. அப்புறம் என்ன பண்றாங்க? ஸ்ட்ரைக்கை முடிக்கிறதுக்கு பதில் மொத்தமே 300 பேர் தான் இப்ப பந்தல் இருக்கிறாங்க. மொத்தமே 300 பேரா நேற்று வந்து தவறு கொடுக்குறாங்க. அதான் நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். அனுப்பிச்சிட்டோம். நீங்க பார்த்துங்க. அப்புறம் வந்து விட்டார்கள். திரும்ப ஒரு செய்தி எல்லாம் வந்தாங்க. ஃபேக்டரிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. எவ்வளவு சொன்னாங்க செய்தி வர சொல்லுங்க. அது சொல்லுவேன் வந்துட்டாங்க. இது போன்ற சாம்சங் மட்டுமல்ல எல்லா தொழிற்சாலைகளும் இப்படித்தான் செய்வார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது மிகச்சிறந்த அறிவிகளாகவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது சாத்தியமில்லை என்பதால் தான் இந்த போராட்டத்தில் நாம் தவிர்க்க முடியாமல், இருவருடைய இன்சியை தாங்க முடியாமல், தொலை தாங்க முடியாமல் நான் நடத்துகிற போராட்டம். இப்ப நேற்று பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நம்மள்கிட்ட பேசிட்டு 1/2 மணி நேரம் பொறுத்து வெளியே இருந்தோம். 4 மணிக்கு கூப்பிட சார்னாங்க, 6 மணிக்கு கூப்பிட சார்னாங்க. அப்புறம் விசாரிச்சா இந்தியன் மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியல கன்செஷன். சாஸ்திரன் வந்திருக்காங்க. சாஸ்திரன் உயர்மட்ட தலைமை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு பேசியிருக்கிறது. பேசியதில் அவர்கள் இன்னும் கொஞ்சம் முடிவு பெறுவது அவங்க வந்து ஒரு அவங்களால இன்னும் முடிவு எடுக்க முடியல. ஏன்னா ஏகப்பட்ட குரூப் இருக்குன்றாங்க. ஒரு குரூப் 2 குரூப் இல்ல, 8 குரூப். அதனால ஒரு ஸ்டேஷன் கொடுக்குறான். வக்கீல்களாக போய் பார்க்கறாங்க. நேற்றுக்கு பார்த்துக்கிறாங்க. வக்கீல்களுக்கே போர் அடிச்சு போச்சு. சும்மா எது சார் வந்துருக்கிறீங்க? அவன் மெஜாரிட்டி அவங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பேசிட்டு நீங்க முடிவு போனான்னு சொல்றாங்க. அதுதான் தப்பு இருக்கு. மலைச்சல் செய்வது ஒரு சாதகமான பதில் கிடையாது. இந்த பின்னணியில் தான் இன்றும் தொழிலாளர்களுடைய உயர்வுகளை காலைல பேசினார். அமைச்சர் திரும்ப திரும்ப பேசுகிறார். எப்படியாவது முடித்து விடுங்கள், நீங்க கேட்கலாம் நாம செய்கிறோம். தொழிலாளி என்ன கேட்கிறார்கள்? அவங்க ஒன்னே உடனே கேட்கறாங்க, எங்க சங்கத்தோட பேச விட்டுங்கன்னு கேட்கறாங்க. அதை மட்டும் செய்ய என்ன மானத்தையே வில்லாத தருவே என்று சொல்கிற அரசாங்கத்தின் முன்னால் கேட்கிறோம். எங்களுக்கு மானத்தை வில்லாத வளர்க்க வேண்டாம். எங்கள் சங்கத்தோடு பேசுவதற்கு சாம்சங் உதடுகளை அதிக சொல்லுங்கள். அந்த உதடுகள் அதிகம் இருக்கிறது, இறுக்கமாக இருக்கிறது. எவ்வளவு இருக்க முடியும்? இந்த போராட்டத்தில் எவ்வளவுதான் இப்படி நாங்கள் மட்டும் போராடி கொண்டிருப்போம். நம்முடைய தோழி பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் உறுதியாக போராடுவோம். நீங்கள் உறுதியாக முக்கியமான நாட்டாக இருக்குவோம். அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நாளைய மறுநாள் என்று அது தவிர்க்க முடியாது. மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தாக்கம் ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சியோடு நம்முடைய போராட்டம் இணைக்கப்பட்டிருக்கிறது.
தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முடிவுகள் இனி தலையிடாமல் தலைமைப்படுத்த முடியாது என்று தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் சிஐடியுடைய தமிழ் மாநில தலைமை நேற்றைய தினம் சாம்சங் போராட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று வருகிற 1ஆம் தேதி என்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பட்டி தொட்டிகளிலும் தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து மறியல் போராட்டம் நடத்துவது என்று நான் இதுபோல அறிவித்தோம். தமிழ்நாடு அரசாங்கமே எங்கள் தூக்கத்தை கெடுத்துவிட்டு அரசு நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த சமாளிக்க சந்தித்தோம். ஆலைக்குரிய அழகி கிடக்க கமிட்டியாக செயல்பட இன்டர்னல் குழுவாக செயல்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் அறிவற்ற அடிமைகள் அல்ல. எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கமிட்டியாக வந்தால் பணம் கிடைக்கும், கமிட்டியாக வந்தால் தொழில் கிடைக்கும், கமிட்டியாக வந்தால் சகலம் கிடைக்கும். கமிட்டியாக இருக்கக்கூடிய இடத்தில் மனிதனாக எங்கேயாவது மதிக்கப்படுகிறானா? என்ன பண்ணிக்கிறான்? கேட்கணும். சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். எவ்வளவு நாள் அவனுக்கு லாபம் கிடைக்கிறவர்களும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணுவான். இது எழுதிக்கிறான். நோக்கியோ எப்படி வர்த்தகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து விட்டான். தமிழ்நாட்டில் விட்டான பிறகு எப்படி வந்து மற்ற தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டது. ஆனால் இங்கே இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். ரொம்ப சீரியஸ் என்று சொல்லுகிறது அந்த ஆய்வு கட்டுரை. ஆங்கில பத்திரிகை அவ்வளவு சீக்கிரமாக இந்த கொடியோடு தொழிலாளர்கள் படையோடு ஒரு படத்தை போட மாட்டார்கள். ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கு மிகப்பெரிய பத்திரிகை நெருப்பக்கத்தில் தொழிலாளர் வர்க்கத்துடைய கொடியோடு இந்த பெரும் படையை கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. காரணம் இந்த ஒற்றுமையும் உறுதிக்கு இந்த போராட்ட நகர்வு தான். இதே நீடித்தால் 1ஆம் தேதி மறியல் போராட்டத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான போஸ்டர்கள் சாம்சங் என்கிற பெயர் தமிழ்நாட்டின் எல்லா மூலைகளுக்கும் சொல்லும். இந்த போராட்டம் நல்ல வடிவமாக இருக்கும். எங்கெல்லாம் சாம்சங் வாய்ப்பிருக்கக்கூடிய அரசு மூலம் நடத்துவோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை இப்படியே அணுகுமானால் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தொழிற்சாலைகளில் நம்முடைய போராட்டத்துக்கு ஆதரவாக அனைத்து ஆலைகளிலும் கேட் கூட்டம் தேவைப்பட்டால் வேறு சில போராட்ட வழிமுறைக்கு நாங்கள் திட்டமிட இருக்கிறோம். சாம்சங் நிர்வாகமே எங்கள் மீது கை வைத்து ஒட்டுமொத்த பிரச்சனையினுடைய வடிவமாக மாற்றிவிடாதீர்கள். இந்த போராட்டம் நீடிப்பதற்கு அரசினுடைய அணுகுமுறை தான் காரணம். நான் பகிரங்கமா ஸ்டார்ட் பண்றேன். சாம்சங் கிடையாது. நான் ஒரு ஊருக்குள்ள போறேன். அந்த ஊருக்குள்ள வந்து எனக்கு புதுசு. அந்த ஊருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ஊர்ல போயிட்டு நான் வந்து அந்த இருக்கிறவங்க கண்ணாபின்னா பெற்றேன். மரியாதையாக பேசுறேன். கிராமத்தில் நான் சொல்றது சிட்டி விட்டுருந்தேன். கிராமத்தில் அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து போடுது. அது வந்து பெரிய மனுஷனாங்க நல்லா பேசுவான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இன்னும் டெவலப் பேசுவேன். வந்து என்னடா வந்து பேசுறேன், எங்க ஊர்ல வந்து நிச்சயம் பேசிக்க அந்தமா மரியாதையா ஊருக்கு மதிப்பு கொடுத்து ஊர் மக்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துங்க எங்க ஊர் சட்டம் என்று அந்த பஞ்சாயத்து சொன்னால் வெளியே இருந்து போனவன் ரவுடித்தனமாக பேச மாட்டான். இங்கே தொழில் செய்ய வந்தவர்கள் ரவுடித்தனம் செய்கிறார்கள். அரசாங்கம் வேலைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அரசுதான். பகிரங்கமாக ஒரு ஸ்டைல் நடக்கிற போது தினசரி பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு வர வேண்டும். தினசரி அந்த அழைப்பு தொழிற்சாலை வச்சு மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மாற்றங்கள் நடக்கும். ஸ்ட்ரைக் முடியும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். இரண்டாவது தொழிற்சாலையும் சங்கம் அழைத்தவுடன் நிர்வாகத்துடைய அணுகுமுறையின் காரணமாக வேலைகள் இப்படித்தான் முடிக்கப்படும். இதே பேச்சுவார்த்தை போகல. இல்லீகலா அதிகாரப்பூர்வமாக ஸ்ட்ரைக் துவங்கிய பிறகு இருதரப்பும் நேருக்கு நேரம் உட்கார வைத்து அழைப்பு கொடுத்து பேச்சுவார்த்தை அரசும் பேராளர்களும் ஏற்பாடு செய்யவில்லை. யாரை பார்த்து நீங்க பயப்படுகிறீர்கள்? என்ன காரணம்? உங்க கேரளா ஏன் அழைப்புக்கான கையெழுத்து போட மறுக்கிறது? ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் போராட்டத்தை எப்படி அடக்கமாக யோசிக்கிறீங்க? போராட்டத்தை எப்படி முடிக்கிறது மட்டும் என்ன அடக்கா இருக்கு? சட்ட ஒழுங்கு தனியாக வளர்க்க முடியாது. அது சட்டத்தின் வரையறுக்கப்பட வேண்டும். நாட்டின் தொழிலாளர்கள் உரிமைகளும் தொழிலாளர்கள் காயங்களும்
ஒரு நிறுவனம் அடக்குமானால் அனுமதிக்க முடியாது என்று சொன்னால் அது ஒழுங்குபடுத்தக்கூடிய நிர்ணயம் வேண்டியது அரசினுடைய தலைமை. அது நீதிமன்றமோ அரசோ காவல்துறையோ தொழிலாளர் துறையோ எல்லா விதிகளை கொண்டு எல்லா இந்து ஆட்சியும் இருக்குது. இதுவரையில் எந்த போராட்டத்திலும் இவ்வளவு மூர்க்கத்தனமாக அரசு தன் இருப்புகத்தை கையில எடுக்கவில்லை. நான் நடத்துகிற போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. விலை பேச முடியாத தலைமை, விலை போகாத தலைமை, போராட்டத்தை உடைக்க முடியாத ஒரு கட்டுக்கோப்பான தொழிலாளர் வேண்டும். போராட்டத்தில் எந்தவரை சிதைக்க முடியாத, அதனால்தான் நம்முடைய நியாயத்திற்கான பலர்கள் உதவி செய்கிறார்கள். இது ஏன் கொடுத்தவராக இருக்கலாம், நம் போராட்டம் தொடர்வதற்கான பல சமூக தொழிற்சங்க உணவளிக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எண்ணற்ற லட்சக்கணக்கான முறைசார தொழிலாளிகள் சான்சன் தொழிலாளிகளின் போராட்ட உரிமையை நசுக்காத அரசே தலைவர் என்று சிறை செல்வதற்கான போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கார்கள் சொன்னால் சாதாரணமான விஷயம். எனவே எங்கள் நியாயம், எங்கள் கோரிக்கை அது சத்தியத்துக்கு உட்பட்டது. அதில் சமரசம் இருக்கும். ஒருபோதும் எங்கள் அடிப்படையான ஜீவனானத்தை நாங்கள் விட்டுத்தர முடியாது. எனவே இந்த போராட்டத்தை நாம் சில தீர்க்கமான முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். ஒன்றாம் தேதி மதிய போராட்டம் அது தமிழ்நாடு முழுவதும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்மோடு தொடர்பு இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள், அதற்கு இருக்கக்கூடிய இதர சங்கங்கள் எல்லா சங்கங்களும் சேர்ந்து தனித்தனியாக 10,000கணக்கான போஸ்டர்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் தமிழகம் போலவே பார்க்க வேண்டுமான் சான்சங்களாக இருக்கின்றேன். எல்லா இடங்களிலும் ஆதரவு போட்டி நடக்கும். எல்லா இடங்களிலும் தொழிலாளர்களுடைய படை இந்த 12 நோக்கி வரும். ஒவ்வொரு தொழிற்சங்கமும் ஆதரவை நாம் கேட்பதில் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த பேர் ஆதரவு சாலிடாரிட்டி மூவ்மெண்ட், இதன் மூலமாகத்தான் ஒரு பேரியக்கம் வெற்றி பெற முடியும். நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல சாம்சங் தொழிற்சங்கமோ தொழிலாளர்களோ சிஐடியோ தனிவரம் அல்ல, அது பெரும் தோப்பு. அந்த தோப்பின் பேர் காட்டலை நீங்கள் ஓடி பார்க்காதீர்கள். அதுதான் எழுதியிருக்கிறது இந்த பத்திரிகை. எனவேதான் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் தினசரி வாருங்கள், சந்தையில் இருங்கள். இதுதான் போராட்டத்துடைய பெயர் மையம். இந்த மையத்தை எல்லாரும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கனவோ, எங்கள் கண்களோ, எங்கள் நோக்கமோ இந்த போராட்டத்தில் முடிவு காண்கிற வரையிலும் எந்த சிந்தனையும் கிடையாது. இது முடித்து தொழிலாளர்கள் எத்தனை பேர் உள்ளே போவார்கள். அதுவரையிலும் உங்களோடு சிஐடி அனைத்து அமைப்புகள் உங்கள் கை கொடுத்திருக்கும். நீங்க நிலையில் நாளையோ நாளைக்கு மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். அவர்களும் தப்பிக்க முடியாது, நாமும் தப்பிக்க முடியாது. நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் தப்பிச்சு போனப்ப நாங்க வரமாட்டேன் நீங்க சொல்றீங்க, ரொம்ப நாளைக்கு எதிர்க்க முடியாது. ஆனா வந்துங்கிறாங்க, வர்றாங்க போறாங்க பேசுறாங்க, அந்நியமா பேசிக்கிறாங்க, திருப்பி போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க மதிய சாப்பாடு ஆயிடுச்சு, நல்லா முட்டை சாப்பிட்டுட்டு திருப்பி வராங்க. சிஎல் எடுக்கலாமா, யாராவது ஒரு பேப்பர் அனுப்பலாமா, ஒரு மெயில் போடலாமா? இப்ப நேற்று ஒரு பேப்பர் வந்து அதுக்கு பதிலாக கொடுக்கணும். பெரிய மேட்சே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற எந்த பேப்பரும் இன்வாலி இருந்தாலும் ஒரு லெட்டர் வந்தா ஒரு லெட்டர் கொடுத்துடணும். அந்த லெட்டர் நாளைக்கு உங்களுக்கு கைப்பாடு ஏற்கனவே கொடுத்த மாதிரி வரும், அதை நம்ம கொடுத்துடலாம். பட் இந்த போராட்டம் நாம் உறுதியாக நடத்த நம்ம சுற்றி இருக்கிற இந்த நிறுவனம் தான் சாம்சங் நிறுவனத்தை பண்ணி வைக்கும். இந்த போராட்டத்தினுடைய வெற்றி அதனுடைய விலை எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் இந்த ஆலையில் ஓய்வு பெறுகிற வரையிலும் நீங்கள் உருவாக்கி இந்த தொழிற்சங்க இயக்கம் உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். இது ஒரு நீண்ட நாள உங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான எந்த சூழ்நிலையிலும் இந்த போராட்டம் நாம் துவக்கவில்லை. உலக வரலாற்றில் எல்லா போராளிகளும் சொல்வதை போலத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் துவக்கவில்லை. இதை நாங்களே முடிக்கப் போவதும் இல்லை. வரலாறு எல்லா போராட்டங்கள் துவங்குகிற போதும் அது முடியும். ஆனால் அந்த முடிவு போராட்டத்தினுடைய போராளிகளுக்கு வெற்றிகரமான முடிவாகத்தான் வரலாறு இதுவரையிலும் பண்ணியிருக்கிறது. போராட்டம் அந்த திசை நோக்கி ஒரு சிறந்த முடிவை நோக்கி நாங்கள் எப்போது ஜெயிச்சிட்டோம், அவருக்கு தெரியாது. நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எப்ப ஜெயிச்சோம்? எப்பொழுது பெரிய கார்பரேட் நிறுவனப்பட்ட ஒரு நிறுவனமாக சாம்சங் இருந்தாலும் அதன் புகைக்குள்ளேயே அதன் பிறனையை உணர்த்துகிற நரித்த போராட்டத்தில் நாங்கள் என்றைக்கு ஈடுபட்டு விட்டோமோ அன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். சிங்கத்தை தொட முடியாது, சிங்கத்தை பார்க்க முடியாது, சிங்கத்துக்கிட்டே வர முடியாது. அதனுடைய உரிமை கேட்டே ஓடிவிட்டீர்கள். நாங்கள் யார் தெரியுமா?
எங்களுடைய மிகப்பெரிய பலம் கொடூரமானது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்டுக்கு முன்னால் நீரா சீக்கிரமா முடிச்சு முடிக்கின்றோம் 16 நாளா அது கிணறு பாவம் என்ன பண்றது அது பிறனையை பிடிச்சிக்கிற கை கனிமனித கை அல்ல சாம்சன் என்கிற தொழிலாளி வர்க்கத்தின் தொழிற்சங்க கை அந்த கையை நம்ம பிறகு மாற்றியிருக்கிறது அது என்னவோ கிணறு அமைச்சர்கிட்ட போது தமிழக அரசாங்கத்திட்ட போது சிஎம் கிட்ட போது நம்ம வீட்டுல போன் பண்ணி பேசுது உண்மையிலே ஒரு நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டால் குணம் சேருமோ அந்த மருந்து சாப்பிட வேண்டும் நாட்டு வைக்கிட்ட போக வேண்டியது தமிழக மெடிக்கல் ஸ்டோர்ல போக வேண்டியது பாதவர்கள்லாம் கேட்க வேண்டியது என்ன மாத்திரை சாப்பிட்டா நல்லா ஆயிடும் சரி ஒரு மாத்திரை போடு பாலாஸ்டிமால் போட்டா மசூர் போயிடுமா போவாது சித்த வைத்தியம் சாப்பிட்டா மசாலாவில் போயிடுமா போவாது உங்களுக்கு வந்து நோய் வேறையா இந்த நோய்க்கு ஒரே மருந்து இந்த பந்தல்ல தான் இருக்கு இந்த மாத்திரை இதான் இருக்கான மாத்திரையே இந்த மாத்திரை நீ போட்டுக்கணும்னா தூக்கிறோம் இந்த மாத்திரை வெளியே இருக்கிற வெள்ளம் நீ எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆயிடும் ஓவர் டோஸ் ஆயிடும் அது லூஸ் மோஷன் ஆகும் ஐடிடி ஆகும் தேவைப்பட்ட ஐசியூ கூட போகலாம் ஏன்னா ஒரு சிறந்த மருந்து சிறந்த மாத்திரை இந்த பந்தல் தான் இந்த மாத்திரை எப்ப உள்ள வருதோ அப்ப நார்மல் ஆயிடும் கான்ஸ்டன்ட் எனவே உள்ளே வர வேண்டிய வைட்டமின் இங்கதான் இருக்குது சாப்பிட வேண்டிய ஆள் நீ தான் அரசாங்கம் சாப்பிட முடியாது வேற யாரும் சாப்பிட முடியாது நீ ரொம்ப குழந்தைங்க மாதிரி நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டு படுக்க வச்சு வாயை திறந்து குடி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படி ஒரு நிலைமை வரும் அப்படி